இங்க இங்க ஒருத்தங்களை போலீஸ்ல கூட்டு போறாங்க இல்லையா, இந்த பெரிய மனுஷன் என்ன பண்ணிருக்காருன்னா, ஒரு பஸ்ல ஒரு பெரியவர் அவங்க ஒய்ஃப் 2 பேரும் வந்து போய்கிட்டு இருக்கும்போது அவங்க பக்கத்துல உட்காந்துட்டு இவனும் வந்து பயணம் பண்ணிருக்கான். அவர்கிட்ட வந்து இவன் போய் கேட்டிருக்கான், இந்த பஸ் எங்க போகுதுன்னு கேட்டிருக்கான். உடனே அந்த அந்த பெரியவர் என்ன சொல்லியிருக்காரு, எனக்கு தெரியாது, நீங்க வந்து கண்டக்டர்கிட்ட கேளுங்க இல்ல டிரைவர்கிட்ட கேளுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. உடனே இந்த பெரிய மனுஷனுக்கு கோபம் வந்துருச்சு. கோவம் வந்து என்ன பண்ணிருக்கான், திட்டிருக்கான். பதிலுக்கு அவரும் 2 பேரும் வாக்குவாதம் பண்ணிருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இவனுக்கு வந்த கோவம் அடக்க முடியாம என்ன பண்ணிருக்கான், அந்த பெரியவரை பயங்கரமா ஒரு அடி மூஞ்சில அடிச்சிருக்கான். அது ஒருவேளை மூக்குல பட்டு அந்த இடத்துலயே அவர் வந்து இறந்து போயிட்டாரு. அதை பார்த்துட்டு இந்த அம்மா அங்கனே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. எல்லா பெரியவங்களும் மேக்சிமம் டென்ஷன்ல தான் இருப்பாங்க. அவங்க வயசு அப்படி, அவங்களுக்கு 1000 டென்ஷன் இருக்கும். அவங்க கிட்ட போய் நீங்க ஒரு கேள்வி கேட்கறீங்கன்னா அவங்க ஏதோ ஒரு பதில் சரியா சொல்லணும்னா அடுத்த ஆள்கிட்ட போய் கேளுங்க, தப்பே கிடையாது. அவங்க கிட்ட வாக்குவாதம் பண்ற அளவுக்கு உனக்கு ஏன் பொறுமை இல்லாம போச்சு? வாக்குவாதம் பண்ணி ஒரு மனுஷனை கொலையே பண்ணி இப்போ உன் வாழ்க்கையும் போச்சு. எதுக்கு இவ்வளவு கோவம் வருது? அவர் பதில் சொல்லலைன்னா வேற யார்ட்டையாவது போய் கேட்டிருக்கணும். அவ்வளவு கோவம் வர அளவுக்கு என்ன பண்ணிட்டாரு அவரு? இப்ப பாரு, இவன் வாழ்க்கையும் போச்சு. அந்த அம்மா பாரு, அந்த அம்மா மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்கன்னா எவ்வளவு அன்பு இருக்கும் அவர் மேல. வயசான காலத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருப்பாங்க. அதுல ஒருத்தவங்க இல்லைனாலும் இன்னொருத்தவங்களோட நிலைமை கஷ்டம். அப்படி இருக்கும்போது தயவு செஞ்சு பெரியவங்க கிட்ட எந்த வாக்குவாதமும் பண்ணாதீங்க.